ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காகத்தான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல திருமதி லதா பைஜு எழுதிய முன்னந்தி சாரல்னி கதையோட எபிசோட் 1 and 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எபிசோட் 2 வரை கேட்டவங்க எபிசோட் 3 கதையை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? உங்களின் ஆவலுக்கு பதிலளிக்கும் குரல் நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதை என்னன்னு பார்ப்போம். அத்தியாயம் 3. வசீகரன் அலைபேசியில் யாருடனோ பேசி சிரித்து கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டே வந்தார் ஏகாம்பரம். அவர்கள் இருவர் மட்டுமே ஸ்டேஷனில் இருக்க மற்றவர்கள் வேறு வேலையாக வெளியே சென்றிருந்தனர். ஹாசினி ஏதோ கேஸ் விஷயமாய் டிரைவர் சேகருடன் ஜீப்பில் வெளியே சென்றிருந்தாள். வசீகரன் வேலையில் சேர்ந்து 10 நாட்கள் ஆகியிருந்தது. ஏகாம்பரம் வீட்டிற்கு அருகில் இருந்த பேச்சலர்ஸுடன் தங்கியிருந்தான். மெஸ்ஸில் சாப்பிட்டு வந்தவனுக்கு வயிற்றுக்கு சேராமல் டாக்டரிடம் காண்பிக்க வேண்டியதாயிற்று. அதனால் அவனை தங்கள் வீட்டிலே சாப்பிட்டு கொள்ளுமாறு ஏகாம்பரம் கூறியிருந்தார். ஒரு நாள் வீட்டிலிருந்து ஓய்வு எடுத்துவிட்டு இன்று வந்திருந்தான். அவனது உடம்புக்கு முடியாமல் போனதிலிருந்து தினமும் 2 தடவை அவன் அன்னை அலைபேசியில் அழைத்து கொண்டிருந்தார். ஹாசினியின் கடுகடுத்த முகமும் எப்போதும் அவனிடம் எரிந்து விழுந்து கொண்டிருந்ததும் அவனுக்கு மன வருத்தத்தை தர விருப்பமில்லாமல் அன்று வேலைக்கு வந்திருந்தான். அவன் பேசி முடித்து வரவும் ஏகாம்பரம் அவனிடம் கேட்டார். என்னப்பா வசி, போன்ல யாரு, அம்மாவா? ஆமா சார். நேரத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா, சாப்பிடணுமா, தூங்கணுமா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிற்றுக்கு முடியாம ஆனதுல இருந்து அம்மாவுக்கு பயம். உங்க வீட்டில தான் இப்ப சாப்பிட்றேன்னு சொன்னேன். இப்பதான் உங்களுக்கு நிம்மதி. உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. இப்பவும் சின்ன பையன் போல என்ன நினைக்கிறாங்க என்று சிரித்தான். எத்தனை வயசானாலும் அம்மாவுக்கு பிள்ளைங்க எப்பவும் குழந்தைங்க தான். என் வீட்டிலே சாப்பிட்டுக்கோன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. மெஸ்ஸில் சாப்பிட்றேன்னு வயிற்றுக்கு எடுத்துக்கிட்ட. ஒரு வாரத்திலே உனக்கு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா போச்சு. உனக்குன்னு எங்க வீட்டில் தனியா சமைக்க போறாங்களா என்ன? எப்பவும் செய்யறதோட ஒரு பிடி சேர்த்து செய்ய போறாங்க. அதுவும் இல்லாம அரவிந்தன் சாருக்கு நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் பையன் என் வீட்டில் சாப்பிட்டா எனக்கு அவரே சாப்பிட்றது போலதான் என்று அவன் தோளில் ஆதரவாய் கையை வைத்தவரின் குரல் கலங்கி இருந்தது. என்னாச்சு சார்? அப்பா அப்படி என்ன உங்களுக்கு பண்ணினாரு? எத்தனை தடவை கேட்டாலும் அதை சொல்லவும் மாட்டீங்க என்று அவன் யோசனையாய் கேட்க, அதை நேரம் வரும்போது நானே சொல்றேன்ப்பா. நீ சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகிறதுக்கான வேலையை பாரு என்றார். அட போங்க சார், எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. அந்த எஸ்ஐ பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் என்னை எதிரி போல முறைச்சுக்கிட்டே இருக்கு. எடுபிடி போல நடத்துது. எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லி திட்டிகிட்டே இருக்கு. நான் மறுபடியும் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த வேலையில இருந்துட்டே அப்படியே அதையும் ட்ரை பண்ணி ஏதாவது சரியாச்சுன்னா இந்த வேலையே வேண்டாம்னு இந்த காக்கிய கலட்டி வீசிட்டு போயிடுவேன் என்றான் சலிப்புடன். அதை கேட்டு அவனை அதிர்ச்சியுடன் நோக்கிய ஏகாம்பரம், என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நீ இன்னும் இந்த காக்கி ட்ரெஸ்ல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அந்த பொண்ணு திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும்லாம் யாராவது வேலையை விட்டு போவாங்களா என்றார். அவர் சொன்னதும் ஒன்றும் புரியாமல், நான் என்ன சார் செய்ய வேண்டிய வேலை இருக்கு? சாதாரண கான்ஸ்டபிள், நான் என்ன பெருசா செஞ்சிட போறேன் என்றான் வசீகரன். வசீகரன், நான் சொன்னா உங்க அப்பா சொன்னது போல நீ எப்பவும் சொல்லுவேல. இப்ப நான் உன் அப்பா இடத்துல இருந்து சொல்றேன், நீ இந்த காவல்துறையை விட்டு போகணும்னு நினைக்க கூட கூடாது. அது ஏன் என்னன்னு இப்ப உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ நல்ல ஒரு பதவிக்கு வரணும், அப்புறம் நானே சொல்றேன் என்றார். அப்படி என்ன சார் விஷயம், சொல்லவே மாட்டீங்க? ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது ஏதோ கண்டிப்பா பெரிய விஷயம்தான் தோணுது. அடுத்த எஸ்ஐ டெஸ்ட்ல நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க சொன்னது போல எஸ்ஐ ஆகி காட்டுறேன். அப்புறம் நீங்க சொல்லித்தானே ஆகணும் என்றவன் அங்கிருந்த தொலைபேசி பழைய ட்ரிங் ட்ரிங் சப்தத்தில் அலறவும் அதன் அருகே சென்றான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா என்று பதட்டத்துடன் வந்தது ஒரு குரல். ஆமா, நீங்க யார் பேசுறது? சார், நான் ஆவாரம்பாளையத்துல இருக்கிற ஒரு பூத்துல இருந்து பேசுறேன். இங்க சில ரவுடி பசங்க ஸ்கூல் வாட்ச்மேனை அடிச்சு போட்டுட்டு உள்ள நுழைஞ்சு தண்ணிய போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்க போனவங்களையும் அடிக்கிறாங்க. கொஞ்சம் உடனே வர முடியுமா என்றார். அதை கேட்டதும் அவனுக்கும் பதட்டம் தொற்றிக்கொள்ள ஏகாம்பரத்திடம் விஷயத்தை கூறினான்.
அவன் வந்த பிறகு இப்போதுதான் இப்படி ஒரு அழைப்பு போனுக்கு வந்திருக்கிறது. ஏகாம்பரம் அவனிடம் போனை வாங்கி பேச எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டார். உடனே ஹாசினியின் அலைபேசிக்கு அழைக்க அவள் எடுக்கவில்லை. 2வது நிமிடம் ஸ்டேஷன் வாசலில் ஜீப் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. எதுக்கு கால் பண்ணீங்க என்றாள் ஏகாம்பரத்திடம். மேடம் என்றவர் தொலைபேசியில் கேட்ட விஷயத்தை கூறினார். ஓ சரி, கான்ஸ்டபிள் யாரையாவது கூட்டிட்டு என்னோட வாங்க. நிமிர்ந்தவள் எங்க யாரையுமே காணோம் என்று மறுபடியும் கிளம்ப தயாரானாள். மேடம், பழனிசாமியும் அருணாச்சலமும் இன்னைக்கு லீவு, மற்ற 2 பேரும் வேற கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க என்றார். சரி, இந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன, வரலாம் தானே, என்ன பயம் ஒன்றும் இல்லையே என்றால் பூர்வத்தை கேள்வியாய் தூக்கி வசீகரனை பார்த்து. அதை கேட்டு அவனுக்கு சற்று அவமானமாக இருக்க இல்ல என்று தலையாட்டினான். வசீகரனுக்கு இதெல்லாம் பழக்கமில்லை. அவன் கோழை அல்லதான். ஆனாலும் சண்டை சச்சரவு என்றால் அவனுக்கு கொஞ்சம் பயம். அவனுக்கு உடம்பு முடியாமல் இன்றுதான் வந்திருந்ததால் அவனை அனுப்ப ஏகாம்பரத்துக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. மேடம், ஸ்டேஷன்ல யாராவது வேணுமே என்று ஏகாம்பரம் இழுக்க, நீங்க ஸ்டேஷன்ல இருங்க என்றவள், கான்ஸ்டபிள் நீங்க என்னோட வாங்க என்று வசீகரனை அழைத்து கொண்டு ஜீப்புக்குள் சென்றாள். சேகர், வண்டி எடுங்க என்றவள் முன்னால் ஏறி கம்பீரமாய் அமர்ந்து கொள்ள வசீகரன் பின்னால் ஏறி கொண்டான். ஜீப்புக்கு மேலே சிவப்பு கொண்டை போலீஸ் அலாரத்துடன் விளக்கெரிய வண்டி ஆவாரம்பாளையம் நோக்கி செல்ல தொடங்கியது. வசீகரனுக்கு ஏனோ அவள் வேண்டுமென்றே தன்னை கான்ஸ்டபிள் என்று அடிக்கடி அழைப்பது போல தோன்றியது. அவனுக்கு அந்த வேலை ஒன்றும் கேவலமாய் தோன்றவில்லை. ஆனால் அவனை கேவலப்படுத்ததான் அவள் எப்போதும் தன் பெயரை சொல்லாமல் அப்படி அழைக்கிறாள் என தோன்றியது. ராட்சசி, மூஞ்சிய பாரு, கடுகடுன்னு கடுவம் பூன மாதிரி. பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் இப்படி வெறப்பா இருந்து என்னத்தை சாதிக்க போறாளோ? இவளுக்கு சேவகம் செய்யறதுக்கு தான் என்ன கான்ஸ்டபிளா போட்டது போல ரொம்ப தான் சீன் போடுறா. எனக்கும் ஒரு காலம் வராமலா போயிடும். இரு, அடுத்த எஸ்ஐ டெஸ்ட்லயே பாஸ் ஆகி உனக்கு ஈக்குவலா வந்து காட்டுறேன். அவன் மனதுக்குள் வைராக்கியமாய் வசனம் பேசி கொண்டிருக்க ஜீப்பில் இருந்து இறங்கியவள் அவன் இறங்காமல் இருப்பதை கண்டு, யோ கான்ஸ்டபிள், என்ன ஜீப்புக்குள்ள உட்காந்து கனவா என்று அதட்டவும் அடித்து பிடித்து இறங்கினான் வசீகரன். சேகர் ஜீப்பை ஒரு ஓரமாய் நிறுத்த சென்றார். பள்ளிக்கு முன்னே கூடியிருந்த சிறு கூட்டம் காக்கி சட்டையை கண்டதும் வழிவிட வசீகரனும் ஹாசனியும் பள்ளிக்குள் நுழைந்தனர். அதற்குள் சேகரும் ஜீப்பை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார். அன்று பள்ளி விடுமுறை தினமாதலால் பள்ளியில் யாரும் இருக்கவில்லை. 4-5 ரவுடிகள் தண்ணி அடித்து ஏதோ உளறிக்கொண்டு வகுப்பறையின் உள்ளே அட்டகாசம் செய்து கொண்டிருந்தனர். இவர்களை கண்டும் அவர்கள் பாட்டுக்கு தண்ணி அடித்து கொண்டிருக்க அவர்களை நெருங்கிய ஹாசினி உளறிக்கொண்டு நின்றிருந்த ஒருத்தனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். குடிகார பயல்களா, உங்களுக்கு தண்ணி அடிக்க ஸ்கூல் தான் கிடைச்சதா? பெரிய ரவுடிகளா நீங்க என்று இன்னொருத்தனையும் அடிக்க அப்போதுதான் போலீஸ் வந்திருக்கிறது என்பது புத்தியில் உரைக்க அவர்கள் எழுந்து நின்றனர். ஏய் பொட்ட சிறுக்கி, என் மேலேயே கை வச்சிட்டியா? நான் யாருன்னு தெரியுமா? என் அண்ணன் ராக்கெட் பாண்டிக்கிட்ட சொன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா என்று அவன் வசனம் பேச கண்கள் சிவந்து காலியாய் நின்றாள் ஹாசினி. ஏண்டா பொட்டச்சினா, உனக்கு அவ்வளோ இலக்காரமா? உன் ஒன்னே என்ன பெரிய இவனா? வந்து கிழிச்சிருவானோ? அதையும் தான் நானும் பாக்குறேன் என்று மேலும் அவனை அடிக்க அதற்குள் வேறொருவன் அவளை அடிக்க வர அவனை சேகர் பிடித்து 4 சாத்து சாத்தினார். வசீகரன் என்ன செய்வதென்று தெரியாமல் மலைப்புடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதற்குள் வேறொரு ரவுடி குடித்து கொண்டிருந்த சாராய பாட்டிலை நிலத்தில் உடைத்து, என்ன தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேலேயே கை வைப்ப என்று அவளை பக்கவாட்டிலிருந்து குத்த போக வேறு இருவரை சமாளித்து கொண்டிருந்த அவள் சைடில் வந்தவனை கவனிக்கவில்லை. அதை கவனித்து விட்ட வசீகரன் குத்த வந்தவனை தடுத்து அவனிடம் இருந்து பாட்டிலை பறிக்க முயல அந்த போராட்டத்தில் அவனது கைகளை அது பதம் பார்த்தது. அதற்குள் ஹாசினி அவனை அடித்து தள்ளிவிட்டு திரும்ப அவள் அருகில் குருதி வலியும் கையோடு நிற்கும் வசீகரனை கண்டு அதிர்ந்து போனாள். ஐயோ, என்னாச்சு வசீகரன் என்று பதறியவளின் கலங்கிய முகம் அவனுக்கு புதியதாய் தோன்றியது. அவளது மெல்லிய இதழ்கள் முதல் முறையாய் அவளறியாமல் உச்சரித்த தன் பேரின் இனிமையை அவன் உணர்ந்தான். வேகமாய் தன் பாக்கெட்டில் இருந்த வெண்ணிற டவலை எடுத்து அவன் காயத்தில் கட்டிவிட்டாள். அவளது சிவந்த மையிட்ட கண்கள் லேசாய் கலங்கியதோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. அதற்குள் வெளியே நின்று கொண்டிருந்த சிலரும் அவர்களுக்கு உதவி செய்ய அனைவரையும் பிடித்து ஜீப்பில் ஏற்றினார்.
ராஜிமா, ராஜிமா அழைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் தனபாக்கியம். அவருடன் அவரது மகன் பாஸ்கரும் இருந்தான். ராஜேஸ்வரியின் அண்ணன் மனைவியும் மகனும். ஹாலில் அமர்ந்து ஏதோ வரவு செலவு கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி நிமிர்ந்தார். தனபாக்கியத்தை கண்டதும் அவரது முகம் யோசனையில் சுருங்கியது. வாங்க நீ, வா பாஸ்கர், உட்காருங்க என்று சம்பிரதாயமாய் வரவேற்றாலும் மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. நல்லா இருக்கியா ராஜிமா? என் மருமக நல்லா இருக்காளா? எங்க பிள்ளைய காணோம்? டியூட்டிக்கு போயிருக்காளா என்று அவரின் தேடல் பார்வையை தொடர்ந்து பாஸ்கரின் பார்வையும் ஆவலாய் உள்ளே ஓடியது. ஆமாம் என்ற ராஜேஸ்வரி, ராமோ அடுக்கலையை நோக்கி குரல் கொடுக்க அவர் எட்டி பார்த்தார். காஃபி என்றார் அவர்களை காட்டி. சரிமா என்றவர் அவர்களுக்கு காஃபி எடுத்து வர சென்றார். சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம் என்றார் தன் தங்க பிரேமிட்ட மூக்கு கண்ணாடியை மூக்கில் மேலேற்றி விட்டு கொண்டே. என்ன ராஜிமா, உன்னையும் என் மருமகளையும் பார்க்க வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது விஷயம் வேணுமா என்ன? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி, உனக்கு பிடிக்குமேன்னு நம்ம தோட்டத்து ரஸ்தாளி கொலை ஒன்ன கொண்டு வந்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே கல்கண்டு மாதிரி இனிக்குது, நீ சாப்பிட்டு பாரு என்றார். டேய் பாஸ்கர், அத்தை கிட்ட ஒன்னும் பேசாம கூச்சப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, பேசு, உன் முறப்பொண்ணு எங்க போயிருக்கான்னு விசாரி என்றார் மகனின் கையில் தட்டி. அவன் என்னவோ இப்போதுதான் வயசுக்கு வந்த பெண்ணை போல் வெக்கத்தில் நெளிந்து கொண்டு சிரிப்புடன் அத்தையை ஏறிட்டான். அத்தே, ஹாசினி நல்லா இருக்கா? எங்க காணோம் என்றான் ஒருவித இழிப்புடன். அவனது இழிப்பை கண்டதும் ராஜேஸ்வரிக்கு அவர்கள் எதற்காக வந்திருப்பார்கள் என்று ஒரு அனுமானம் ஓடியது. அவர்களே பேசட்டும் என்று அமைதியாயிருந்தவர் ராமு காஃபி கொண்டு வைக்கவும், காஃபி குடிங்க என்றார். அவர்களும் காஃபியை ரசித்து குடித்தனர். ராஜேஸ்வரின் அண்ணன் குணசேகர் இருக்கும் வரை ராஜேஸ்வரி உறவுகள் யாரையும் சேர்த்து கொள்ளாமல் இருந்ததால் திரும்பி கூட பார்க்காமல் இருந்த தனபாக்கியம் அவரின் மறைவுக்கு பிறகு அவ்வப்போது வந்து ராஜேஸ்வரியை நலம் விசாரித்து செல்வார். கணவனை இழந்து தன்னை போல தனியாக நிற்கும் அண்ணியை ஏனோ விரட்டியடிக்க அவருக்கு மனம் வரவில்லை. ஊரில் இருந்த நிலபுலன்களை தனபாக்கியம் பார்த்து கொள்ள சரியாக படிப்பு வராமல் பள்ளி படிப்போடு நிறுத்திவிட்ட அவரது மகன் பாஸ்கரும் விவசாயத்தையே தொடர்ந்து பார்த்து கொண்டான். அத்தையின் சொத்துக்கு ஒரே வாரிசான ஹாசினியை கல்யாணம் முடித்தால் அந்த சொத்தும் தனக்கு வந்து சேரும் என நினைத்து பாஸ்கரும் அவன் அன்னையும் அதற்கு அடி போட்டு கொண்டிருந்தனர். அப்புறம் ராஜிமா, நம்ம பசங்களுக்கு கல்யாண வயசாயிடுச்சு, காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. பையனுக்கு கல்யாண வயசாயிருச்சே, இன்னும் பொண்ணு பார்க்கலையான்னு பாக்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் என்றார் சிரிப்புடன் மகனை பார்த்து கொண்டே. அதுக்கு என்ன அண்ணி, பாஸ்கருக்கு பொண்ணு பார்த்துட வேண்டியதானே? நான் ஏதாவது பார்க்கணுமா? புரோக்கர் கிட்ட சொல்லவா என்று பிடி கொடுக்காமல் பேசினார் ராஜேஸ்வரி. அதை கேட்டு சற்று திடுக்கிட்டாலும் சமாளித்து கொண்ட தனபாக்கியம், அதென்ன ராஜிமா அப்படி கேட்குற? கையிலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு வெளியே தேடுவானாங்கோ. லட்டு மாதிரி என் மருமக பொண்ணு இருக்கும்போது நாம் எதுக்கு வெளியே தேடணும் என்று மனதில் உள்ளதை போட்டு உடைத்தார். பாஸ்கரின் முகத்தில் அத்தை என்ன சொல்ல போகிறாரோ என்ற ஆவலும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. அதை கேட்டதும் ராஜேஸ்வரின் முகம் யோசனைக்கு போக அதை கண்ட தனபாக்கியம், என்னம்மா ராஜி யோசிக்கிற? எப்படி இருந்தாலும் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நானும் என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். நமக்குள்ளே சம்பந்தம் வச்சுக்கிட்டா உறவும் விட்டு போகாதுல என்றார். அவர் சொன்னது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் ராஜேஸ்வரியின் மனதில் வேறு ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. அதெல்லாம் சரிதான் அண்ணி, ஹாசினி இதுக்கு சம்மதிக்கணுமே என்றார். நீ பேசிப்பாரு, உறவு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி புரியவை. உன் பேச்ச உன் பொண்ணு தட்டுவாளா என்ன என்று சமயம் பார்த்து அடித்தார். சரி அண்ணி, நான் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன் என்றவர், சரி நீங்க சாப்பிட்டு தானே போறீங்க என்றார். உன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமலா போவோம்? போனாதான் நீ விட்டுடுவியா என்ன? சாப்பிட்டு சாயந்திரமா தான் கிளம்புவோம். அதுக்குள்ள ஹாசினியும் வந்துடுச்சுன்னா பார்க்கவும் செய்யலாம் பாரு என்றார் தனபாக்கியம். ஆனால் ஹாசினி அவர்கள் கிளம்பும் வரை வீட்டுக்கு வரவே இல்லை. மதிய உணவையும் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். 8 மணிக்கு சோர்வுடன் வீட்டுக்குள் நுழைந்தவள் ஹாலில் அன்னை காத்திருப்பதை கண்டதும் அவரிடம் சென்றாள். அலைப்புடன் சோஃபாவில் அமர்ந்தவளை, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் என்றார் ராஜேஸ்வரி. சரி மம்மி என்று உடனே ஒத்துக்கொண்டு ஏதோ யோசனையுடன் எழுந்து சென்றவளின் குணம் அவருக்கு புதியதாய் தோன்றியது.
எப்போதும் ஏதாவது மறுத்து பேசிவிட்டே அதை செய்வாள். அவள் குளித்து ஃப்ரெஷ் ஆகி வரவும் மேசைக்கு சென்று அமர்ந்தார். அவள் ஹால் சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து வெறுமனே அதை பார்த்து கொண்டிருக்க அவளையே பார்த்தவர் அழைத்தார். ஹாசினி! நினைவுகளை எங்கேயோ பறக்க விட்டு கொண்டிருந்தவள் சட்டென்று கேட்ட அன்னையின் குரலில் நிமிர்ந்தாள். என்ன மம்மி? சாப்பிடவான்னு சொன்னேன். டிவில என்ன பார்த்துட்டு இருக்க? நான் அப்புறம் சாப்பிடவா மம்மி, எனக்கு பசிக்கல என்றாள். மகளை ஆச்சரியமாய் பார்த்தவர் அவளை நோக்கி முறைத்தார். உனக்காக சாப்பிடாம நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம்னு சொல்ற? எந்திரிச்சு வா, மதியமும் சாப்பிட வரல என்று கண்டிப்பான குரலில் கூறினார். அதை கேட்டதும் அன்னை தனக்காக காத்திருப்பது மனதை உறுத்த டிவியை அணைத்துவிட்டு எழுந்து அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். ராமு என்று அழைக்க அங்கே ஓரத்தில் நின்று கொண்டிருந்தவர் ஹாசினிக்கு தட்டை வைத்து சப்பாத்தி குர்மா வைத்தார். 2 சப்பாத்தியை எப்படியோ உள்ளே தள்ளிவிட்டு அவள் எழுந்து செல்ல அவளது மௌனம் அந்த அன்னைக்கு வித்தியாசமாய் தோன்றியது. சாப்பிட்டு விட்டு அவள் அறைக்கு வந்தவர் அவள் அருகில் கட்டிலில் அமர்ந்தார். ஏதோ புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவள் அன்னையை கண்டதும், மம்மி, நான் உங்க மடியில படுத்துக்கவா ப்ளீஸ் என்றாள். சின்ன பெண்ணாக இருக்கும் போதே மடியில் கிடத்தினாள். நான் என்ன குழந்தையா மம்மி என்று எழுந்து கொள்பவளின் இந்த வித்தியாசமான மனநிலை அவள் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை அவருக்கு உணர்த்தியது. ஒன்றும் பேசாமல் அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டவர் இதமாய் அவள் தலையை வருடிவிட்டார். அதுவரை மனதுக்குள் இருந்த அலைப்புறுதல் நீங்கி இதமான அன்னையின் விரல் ஸ்பரிசத்தில் அவள் உறங்கி போனாள். தனபாக்கியம் சொன்ன விஷயத்தை மகளிடம் பேச வந்தவர் அவளது மனநிலை கண்டு மௌனமாய் இருந்தார். அவள் உறங்கியதும் கதவை சாத்திவிட்டு அருகில் இருந்த தன் அறைக்கு சென்றவர் தூக்கம் வராமல் ஏதேதோ யோசித்து கொண்டு வெகு நேரம் பால்கனியில் நடந்து கொண்டிருந்தார். அவரது மனது கணவனின் நினைவில் தத்தளித்து கொண்டிருந்தது. தனபாக்கியம் சொன்னது போல் பாஸ்கருக்கு மகளை யோசிக்கவே அவருக்கு ஏனோ பிடிக்கவில்லை. ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தவருக்கு தலை வலித்து உடல் வியர்ப்பது போல் இருந்தது. அப்போதுதான் பிரஷருக்கான மாத்திரை போடவில்லை என்பது நினைவு வர வேகமாய் சென்று மாத்திரையை எடுத்து விழுங்கினார். கட்டிலில் சாய்வாய் அமர்ந்தவர் தலையணை கடியில் இருந்த ஒரு டைரியை எடுத்து அதில் இருந்த கணவனின் போட்டோவை கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தார். கணவனின் நினைவுகளை மனதில் அசை போட்டு கொண்டே இருந்தவர் அப்படியே உறங்கி போனார். அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல கம்பீரமாய் காக்கி உடையில் மாடிப்படி இறங்கி வந்த மகளை கண்டு மனம் நிறைந்தவர் அவளிடம் தனபாக்கியம் வந்த விஷயத்தை கூறினார். அதை கேட்டு திடுக்கிட்டவள், மம்மி, என்னது, எனக்கு கல்யாணமா? அதுவும் அந்த பாஸ்கருக்கா? என்ன விளையாடுறீங்களா என்றாள். ஹாசினி, வீட்டுல பொண்ணு இருந்தா சொந்த பந்தம்னு இருக்கிறவங்க மகனுக்கு கேட்க தான் செய்வாங்க. உனக்கு பாஸ்கரை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லு, வேற பார்க்கலாம். சாரி மம்மி, என்னை இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் இப்படியே இருந்துடுறேன். கல்யாணங்கிற பேர்ல யாருக்கும் அடிமையா இருக்க என்னால முடியாது. எனக்கு என் சுதந்திரம் தான் முக்கியம். அவள் சொன்னதை கேட்டு முதன்முறையாக தன் வளர்ப்பு சரியில்லையோ என்று யோசித்த ராஜேஸ்வரி, ஆம்பளைங்களை பத்தி தப்பான கண்ணோட்டத்தை ஹாசினி மனசுல பதிச்சிட்டேனோ, இதை எப்படி சரி செய்யறது என்று வருந்தினார். ஹாசினி, அதுக்கு நீ இப்படியே இருக்க போறியா? எனக்கு பின்னாடி உனக்கு ஒரு துணை வேணும்ல. உனக்கு பாஸ்கர் பிடிக்கலன்னா சொல்லு, புரோக்கர் கிட்ட சொல்லி வேற நல்ல மாப்பிள்ள பார்க்க சொல்றேன். இல்லைன்னா உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு, அதையே பார்க்கலாம் என்றார். அன்னை கூறியதை கேட்டதும் சட்டென்று வசீகரனின் முகம் மனதில் மின்னி தெளிய சட்டென்று மனதை அடக்கியவள், எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை அவங்களோட அடிமையாதான் பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முகத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு முகத்தையும் காட்டுறாங்க. என் மனசுல யாரும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ் என்றவள், நான் வர்றேன் என்று கிளம்பி விட்டாள். கராராய் பேசிவிட்டு செல்லும் மகளையை பார்த்து கொண்டு நின்ற ராஜேஸ்வரி என்ன சொல்லி அவ மனசை மாத்துறதோ என யோசித்தார். அவருக்கும் வேலை இருந்ததால் அதை பிறகு பார்த்துக்கலாம் என நினைத்தவர் வெளியே செல்ல கிளம்பினார். கையில் கட்டுடன் வந்த வசீகரனை கண்டு அதிர்ந்தனர் ஜானகியும் சுபாஷினியும். என்னாச்சு தம்பி, இப்படி கட்டு போட்டிருக்கு என்று ஜானகி பதட்டத்தோடு விசாரிக்க, சின்ன காயந்தாமா என்று சிரித்தான் வசீகரன். என்னங்க, என்ன நடந்துச்சு என்று அவர் கணவரிடம் விசாரிக்க நடந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் ஏகாம்பரம்.
அதை கேட்டுக்கொண்டிருந்த சுபாஷினியின் மென்மையான உள்ளம் வருந்தியது. அவன் காயத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் முகவாட்டத்துடன் ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். சரி வாங்க தம்பி, சாப்பிடலாம் என்று உள்ளே சென்று மேசையில் சாப்பிட எடுத்து வைத்தார். தட்டில் தோசையை வைக்க அதை பித்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டான் வசீகரன். ஐயையோ, சாப்பிட முடியா தம்பி என்றவர் மகளிடம் இட்லி ஊற்றுமாறு கூறினார். இட்லி வெந்ததும் துண்டுகளாக்கி அவனது தட்டில் வைத்த சுபாஷினி ஒரு முள் ஸ்பூனையும் கொடுக்க வசீகரன் அவளை நன்றியுடன் பார்த்தான். அவளது பார்வையில் கவனமாயிருப்பதில்லையா என்ற கேள்வி இருந்தது. ஸ்பூனில் இட்லி துண்டை குத்தி சாம்பார் தொட்டு சாப்பிட்டு முடித்தான். ஏகாம்பரத்திடம் அவன் அன்னையிடம் இதை பற்றி கூற வேண்டாம் என கேட்டுக்கொண்டவன் அவர்களிடம் விடை பெற்று தன் அறைக்கு வந்தான். கண்ணாடியில் கிழித்ததால் கையின் காயம் மிகவும் வலித்தது. மாத்திரையை போட்டுக்கொண்டு கட்டிலில் சாய்ந்தான். அவனுடன் ரூமில் தங்கியிருந்த நண்பனும் அவனது ஊரில் ஒரு விசேஷத்துக்காக சென்றிருக்க வசீகரன் மட்டுமே தனித்திருந்தான். கண்ணை மூடியவனின் காதுக்குள், ஐயையோ என்னாச்சு வசீகரன் என்ற ஹாசனியின் குரல் மென்மையாய் ஒலிக்க அவனது முகம் மென்மையானது. அவனது கைகளில் பதட்டமாய் அவள் சுற்றிவிட்ட கைக்குட்டையாய் அவன் மனம் காற்றில் சிறகடித்தது. அவனை நினைத்து அவனுக்கே அதிசயமாய் இருந்தது. எனக்கு தான் அவளை பிடிக்கலையே, பின்ன ஏன் அவளை ஒருத்தன் குத்தம் வந்தப்ப நான் தடுக்கணும்? எனக்கு காயமாகுங்கிறத மறந்து அவளை ஏன் நான் காப்பாற்றணும்? அவளோட பதட்டம் எனக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்கணும் என்று கேள்விகளை தந்தது. அந்த சுகமான நினைவுகளோடு உறங்கி போனான் வசீகரன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்டு வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.